தர மாட்டாங்களே, அடுத்தவ வாயை பார்த்துக்கிட்டு திரிஞ்சுக்க இருக்கணும். பொழைக்கிற பொழப்புக்கு தாண்டி முதல்ல ஒரு பொம்பளைக்கு சுதந்திரம் வேணும். அப்படி அது மட்டும் இருந்துட்டா மத்த சுதந்திரம் எல்லாம் அடுத்தவ என்ன உனக்கு தாரது? அப்படி நீ மாறிக்கிட்டேன்னா 60 வயசுல நான் புரிஞ்சுக்கிட்ட சுதந்திரம் 30 வயசுல என் மவளுக்கு கிடைச்ச சுதந்திரம் 18 வயசுல என் பேத்திக்கு கிடைக்க போற சுதந்திரம் நாளைக்கு அவ மவ பிறக்கும் போதே கிடைச்சிடும். இந்த ஊர்ல இருக்கிற கிழட்டு கட்டையை விட நான் தான் அப்படியே பெரிய உழைப்பு உழைச்சுண்டெல்லாம் இல்லை. என்ன கொஞ்சம் புத்திசாலித்தனமா பொழைச்சேன். அதனாலதான் இந்த ஊர்ல பொம்பளை பேர்ல இருக்கிற ஒரே வீடு இதான். என் மகன்களுக்கு கூட சொல்லாத ரகசியத்தை ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? இந்த படைக்க காக்க அழிக்கண்டு அத்தனைக்கும் ஆம்பளைய கும்பிட சொன்னவன் கூட படத்துக்கும் படிப்புக்கும் பொம்பளைய தாண்டி காட்டி கும்பிட சொன்னேன். ஏன்னா 6 நூறாக்க நம்மளதான் முடியும்னு அந்த ஆம்பளைக்கே தெரியும். நகைக்காகவே இருந்தாலும் எனக்காக நீங்க ஒவ்வொருத்தையும் நேர்த்தி கடை செஞ்சு எனக்கு உடுத்து சீலை மாத்தி என் மவ செய்ய வேண்டியதெல்லாம் நீங்களும் செஞ்சு என்னைய காப்பாத்தி இந்த வீட்டுக்குள்ள வர வச்சதாலேயும் என் மகங்க என்னால கடன்பட்டு போனதாலேயும் இப்ப இத 4 சரி பங்கா பிரிச்சு தாரேன். இந்த பொம்பளை வாயடிச்சா மட்டும் பத்தாது, பொழைச்சு காட்டணும்டி.